பஸ் ரைடு மோடு சீரிஸை நீங்கள் பார்த்து இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா, பொதுவாக நம்மளோட பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டு லிவரி ஃபைல் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் லிவரிலாம் உங்கள் மோடுக்கு மாற்றுவீங்க. ஸோ அதுக்கு எப்படி ஒரு டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணி அதை லிவரியாக மாற்றி கொடுப்பாங்களோ, பஸ்ஸில் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம அந்த டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டீரிங்கு, இன்ஜின் டோரு, பாடி, இன்டீரியர் லைட்டு, வைஃபரு, மிரர்ஸு, உள்ளக்க மாலை, சாமி ஃபோட்டோ, சீட்டு, அப்புறம் அந்த ஸ்டெப்பு, வண்டி உள்ள ஹெட்லைட்டு, பிரேக் லைட்டு, இண்டிகேட்டரு, எல்இடி கால் லைட்ஸு, அப்புறம் ஹேங்கிங் மிரர்ஸு, கிளாஸு எல்லாத்துக்கும் நம்ம வந்து டெம்ப்ளேட் பண்ணி அதை டெக்ஸ்டைல் மாற்றினதுக்கப்புறம் தான் வெஹிக்கிள் எடுத்து போட முடியும். அப்போ தான் நம்மளோட ஒரு மாடல் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி அந்த மாதிரி டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு நீங்கள் மாடல் பண்ணிட்டீங்கன்னா உள்ளக்க ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் கரெக்டாக டெம்ப்ளேட் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும் உங்களால் பஸ்ஸுக்கு வந்து ஒரு ஹை குவாலிட்டி டெக்ஸ்டைல் க்ரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் மற்ற சேனல்கள்லாம் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஷாப், பெயிண்ட்.netல வந்து டெக்ஸ்டைல் பண்ணுற மாதிரி போரிங்கான விஷயங்களை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ChatGPT வச்சு எப்படி ஹை குவாலிட்டி டெக்ஸ்டைல் ஒரே கிளிக்கில் பண்ணுறது அடுத்த வீடியோ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வெயிட் பண்ணிப்பாங்க. ChatGPT மூலிமா நம்மளோட யூ மேப்பில் வந்து ரொம்ப எஃபோர்ட்டே இல்லாமல் ஜஸ்ட் 10 நிமிஷம் 15 நிமிஷம் பண்ண வேண்டிய டெக்ஸ்டை 5 செகண்ட் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணி டேப் கொடுத்தீங்கன்னா எடிட் மோடு போகும். அப்போ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா கொடுத்தீங்கன்னா எடிட் மோட் போய்க்கும், ஆல் செலக்ட் ஆகிடும். அப்போது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா யூவி மேப்புன்னு சொல்லி மேலே வந்து ஒரு காலம் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டெம்ப்ளேட் ஃபீல் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ அதை கொடுத்துட்டு மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. அண்டர் ஆப்புங்கிறது பொதுவாக பெரிய பெரிய கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது பயங்கரமான ஒரு டெக்ஸ்டைல் குவாலிட்டி வரணுங்கிறதுக்காண்டி ஒரு மாடலில் உள்ள ஒரு மூலையிலையும் அந்த பெண்டு வர்றது எல்லாமே அக்யூரேட்டாக அந்த இடத்துல கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம பஸ் ரைடு மோடுக்கு பண்ணுறதுனால அந்த வரைக்கும் இது 4K போகாட்டியும் அட்லீஸ்ட் நார்மலாக ஒரு 1080 பிக்சல்ஸ் இருந்தால் போதும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், கீபோர்டில் யூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காலம் ஒரு செக்ஷன் காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா அண்டர் அப்படின்னு இருக்கும், அதை விட்டுருங்க. ப்ரொஜெக்ஷன் ஃப்ரம் வியூன்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியாக க்ரியேட் ஆகிடும். ஸோ இதை வச்சு நம்மளால் ஈஸியாக மேப் பண்ண முடியும். ஸோ நான் ஏன் இதை கொடுக்குறேன்னா, ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் அண்டர் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துக்கு நீங்கள் தனிப்பட்ட மாதிரி டெக்ஸ்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற விஷயங்களை மட்டும் கொடுத்தா போதும், பேக்கில் இருக்க ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ ரெண்டாவதுல வந்து ChatGPT வச்சு நம்ம பண்ணுறப்ப இதை அப்படியே ChatGPT கொடுத்து எனக்கு இது எந்த மாதிரி டெக்ஸ்டைல் வேணும் நீங்கள் அதுக்கு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் மோடுக்கு வச்சுக்கலாம். இதுமாதிரி ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன், ஒரு ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள், எடிட் மோடுக்கு போங்க, கொடுத்து ஆல் செலக்ட் பண்ணுங்கள், யூ கொடுத்தீங்கன்னா அண்டர் அப்படின்னு இருக்கும், அதுக்கு கீழே 4வது 5வது வரிசையில் வந்து ப்ரொஜெக்ஷன் ஃப்ரம் வியூ அப்படின்ட்டு இருக்கும். அதை மட்டும் கொடுங்க, உங்களுக்கு வந்து யூவி மேப் க்ரியேட் ஆகிடும், அந்த டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் ஆகிடும். நம்மளோட மோடுக்கு இந்த யூவி மேப் டெம்ப்ளேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய சூப்பராக கேட்டால் ஒரு மாதம் வந்து ஒரு பஸ்ஸை வந்து டீட்டெயிலாக பண்ணுறீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் ஒழுங்காக கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு மாதம் பண்ண மாடல் வேஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி யூவி மேப் பண்ணுறது டெம்ப்ளேட் பண்ணி கற்றுருப்பீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த யூவி மேப்பை ரெடி பண்ணி ChatGPT எப்படி ஹை குவாலிட்டி டெக்ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறது, வச்சு ஒரு செகண்ட் அப்படி பண்ணுறது அப்படின்னு நான் வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பண்ண வேண்டிய வேலையாக அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் நீங்கள் பண்ண மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு பெல் பட்டன் லைக் போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.